ஐயனார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சோழனும் நிலாவும் ஒன்றா வரத பார்த்துட்டு பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. 2 பேரும் ஒன்றா வராங்கன்னு பல்லவனை கூப்பிட்டு பாருடா 2 பேரும் ஒன்றா வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. ஆமாண்ணே என்னண்ணே இவங்க 2 பேரும் ஒன்றா வராங்க, டேட்டிங் போயிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. அப்புறம் நிலா உள்ளே வந்து அண்ணே நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலாவும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் அண்ணே நாளைக்கு என் ஆஃபீஸ்லேருந்து நம்ம வீடை பார்க்குறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. ஆமாவா வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வேணா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் சோழன்கிட்ட கேட்குறாங்க, என்னடா என்னாச்சு ஒரு மாதிரி சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே நான் சொல்கிறாங்க, நான் வேணா உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரட்டாட்டா, இல்லை தலைவலி எல்லாம் சரியாக போயிடும், ஒரு மாதிரி இருக்கு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட் அதுக்கப்புறம் எல்லோரும் தூங்குறப்போ ஒரு மாதிரி இன்னமும் சோகமாகவே இருக்கான் சோழன். ஏன்னா எப்பயும் போல் இல்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. ஏன்டா சோழா நீ எப்பயும் நொய் நொயின்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன், இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க, நான் எனக்கு மட்டும் கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் அப்படியே எல்லாம் ஓடி வந்து நின்று போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைடா சொன்னால் தானே தெரியும், நீ எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன்னு சொல்லி சேரன் அண்ணன் கேட்பாங்க. அண்ணே அது ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பரவாயில்ல சொல்லுடா சோலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் தூங்கி படுத்துட்டுருவங்க எல்லாரும் உட்காடுறாங்க. எழுந்து உட்காந்துட்டு எல்லாரும் சோழன் பேசுகிறத கேட்கறதுக்காக எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க. அப்புறம் சோழன் சொல்கிறாங்க சேரன் அண்ணா கிட்ட, அண்ணன் இப்படி தான் அவள் என்னை தனியாக கூட்டின்னு போயிட்டு எனக்கு டிவோர்ஸ் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு சேரன் அண்ணா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. சோழன் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை நினச்சி, அதனால தான் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. ஆனாலுமே நான் எப்பயுமே எந்த காலத்துலையுமே அவளுக்கு டிவோர்ஸ் தரப்போகிறதில்ல. அவள் கேட்டால் நான் கொடுத்துருவேன்னா, இன்னும் எண்ணி 6 மாதத்தில் நான் அவளை என் புருஷன்னு சொல்கிறேன் அவள் வாயால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சோழன். இப்போ என்ன இன்னும் அடுத்த February 14க்குள்ளே ப்ரப்போஸ் பண்ண சொல்கிறேன் நான், அவளே பண்ண வைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. ஏதோ பண்ணுறா நீ பேசு ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல பல்லவனுக்கு மட்டும் அண்ணி வீட்டை விட்டு போயிடுவாங்களான்ற கவலை அப்படின்னு சொன்னதுமே சோழனுக்கு கோவம் வந்துடுது. உனக்கு என்னடா என் பிரச்சனை உனக்கு கவலையாகவே தெரியல, ஆனால் உனக்கு அண்ணி வீட்டை விட்டு போகக்கூடாது, அவள் போக மாட்டேடா போகவே மாட்டா, அவள் என்கிட்ட டிவோர்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் கோவமாக பேசிடுறாங்க. சரி என்னன்னா அப்புறம் ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, அவன் என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழணுன்றதுக்காக தான் கேட்குறான், அவள் போயிட்டா நீங்கள் 2 பேரும் எப்படி வாழ்வீங்க அப்படின்ட்டு சேரன் என்ன சொல்கிறாங்க. அண்ணா நீ ரொம்ப சமாளிக்கிறேன்னு ரொம்ப நல்லா சமாளிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. அடுத்த நாள் நிலாவோட எம்டி எல்லாம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது வீடெல்லாம் நல்லா சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறப்போ நிலாவும் அந்த எம்டியும் பேசிகிட்டு இருக்கிறது சோழனால் பார்க்க முடியல. ஒரு மாதிரி ரொம்ப நல்லா சிரித்து நிலா அவங்கக்கிட்ட பேசுகிறத பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்காம இருக்குது. அப்போ கூட நிலாவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு நிலா கேட்குறாங்க, இவங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க கசின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சோழனுக்கு அது கேட்டுமே ரொம்ப கோவம் வந்துடுது. எல்லாருக்கிட்டையும் போய் சண்டை போடுறாங்க. பார்த்தீங்களாண்ணே பார்த்தீங்க அவங்க எல்லாரும் முன்னாடியும் அவள் பாருங்க என்னை எப்படி சொல்கிறா கசின்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அதையே புலம்பிட்டு இருக்காங்க சோழன். அதை கேட்ட பாண்டியனும் பல்லவனும் சிரிச்சுட்டு இருக்காங்க. அவள் எப்படி என்னை கசின்னு சொல்லலாம், அவன் புருஷன் நான், எப்படி இவள் அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணா கிட்ட சண்டை போடுறாங்க. சேரன் அண்ணா சொல்கிறாங்க, ஏன்டா இப்படி புலம்பிட்டு இருக்க, அவள் எப்படிடா வேலை செய்கிற இடத்துல சொல்லுவா, உங்களுக்கு தான் நடந்ததே கல்யாணம் மாதிரி இல்லை, நான் அந்த பொண்ணு நினைக்கிறதில்ல எப்படிடா சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பியும் சோழன் சவால் விட்டுட்டு போகிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் நான் தான் அவளுடைய புருஷன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பாண்டியனும் மெக்கானிக் ஷாப் போயிடுவாங்க. அங்கே வானதி வருவாங்க, ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வானதியோட அப்பா வராங்க. வந்துட்டு வானதியை திட்டுறாங்க, உனக்கு அறிவே இல்லையா, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான் அவன்கிட்ட உட்காந்து பேசாதுன்னு சொல்லிட்டு, இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. வா வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் வானதி வரவே மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதை கேட்டு ரொம்ப கோவமாயிடுது. வீட்டுக்கு போயிட்டு வானதிக்கு என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.